பெரும்புமிக்க ரசிக பெருமக்களே, லண்டன் மாநகருக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுக்காக வந்து இறங்கிவிட்டேன். எதிர்பார்ப்பு நாளை மறுநாள் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நேரில் வந்து கேட்பதில் தான் அதில் திருளே இருக்காங்க. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் இருந்தே குறுகிய கொள்கைகளை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்து வருகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தனது வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட நூலை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது இதனை சொல்லியிருந்தார். இந்த நூலில் மக்கள் விடுதலை முன்னணியின் பல்வேறு ரகசியங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 1988 தொடக்கம் 89 காலகட்டத்தில் தனது வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு விமல் வீரவன்ச எழுதிய சந்தேகிரந்த என்ற நூல் வெளியீடு நேற்று நடைபெற்றது. குறித்த நூலில் மக்கள் விடுதலை முன்னணி பற்றிய வெளியிடப்படாத உள்ளக தகவல்கள் அடங்கியிருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணிக்குள் 2 பிரிவுகள் காணப்படுவதாகவும் மற்ற பிரிவின் தலைவர் அரசியல் விடயங்களுக்கு தலைமை தாங்குவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஜேவிபியின் வெளித்தோற்றத்துக்கு முரணான உள்ளக விடயங்களை பகிரங்கப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அந்த காலம் தொடக்கம் அவர்கள் இதனை செய்தார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார்.